Dear student, good morning to all. Today take up the subject Unit 7 Company Accounts. Company Accounts பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு விதமான அக்கௌண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது தான். ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடியே ஜேர்னல்ஸ் போட்டிருப்பீங்க, லெஜர் போட்டிருப்பீங்க. ஸோ ஜேர்னல் எப்படியோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷேர் ஹோல்டர் ஓல்டு ஷேரு நியூ ஷேர் எல்லாம் பிரிச்சுருப்பீங்க. சேம் ப்ராசஸ் தான் அதுவும். நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ரொம்ப சுலபமான ஒரு சம்மு இதுவும் கூட. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? டியர் ஸ்டூடெண்ட், இப்போது இந்த சம்மு எதுக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நம்ம பார்த்துருக்கோம்ல. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்டு கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் கம்பெனிஸ் எப்படி இருக்கோ அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த நிறுவனத்தில் நிறுவன கணக்கில் சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக போட்டோம். நம்ம 11th பார்த்திங்கன்னா ஜேர்னல் போட்டிருப்போம், லெஜர் போட்டிருப்போம், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் போட்டிருப்போம், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருப்போம். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம பார்த்துருப்போம். அதே ப்ராசஸில் நம்ம வந்து இந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஜேர்னல் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா? ஜேர்னல்ஸ் போட போகிறீங்க. அது அடுத்தது நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து யார் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விற்றுருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதை மட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் நீட்ஸ் பற்றி நாங்கள் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் நீட்ஸ் அண்டு வென்ஸ் ஆர் எவர் கோயிங் ஆர்டர் டு மீட் த ப்ரொடக்ஷன் மஸ்ட் பி கேரிட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். அதாவது மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை வந்து எதிர்கொள்ள உற்பத்தியினை பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் கம் இன் டு எக்ஸிடென்ஸ். அதாவது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவில் இருந்து நிறுமம் என்ற அமைப்பு உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நிறுமம் வந்து எப்படியெல்லாம் வந்து உருவாகுது அப்படின்னு பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் may not be able to raise large amount of capital to equip themselves with gas. அதாவது இந்த தனி வணிகர் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் தாங்களாகவே தங்கள் முதலீட்டினை பெரிய அளவில் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனத்தை வந்து இங்கே அமைக்கிறாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் லெசன் எடுத்துருக்கேன் காமர்ஸில். சரி, அதே ப்ராசஸ் தான் இங்கே அக்கௌண்டன்சி. அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக பார்க்க போகிறோம். இங்கே நம்ம கொண்டு போகிறோம் சம்மாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அங்கே தியரட்டிக்கலாக நம்ம படித்தோம், இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம், சம்மாக போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் எ கம்பெனியில் சொல்லப்பட்டிருக்காங்க. Company is a voluntary association of person which has separate legal entity. It has perpetual succession and the liability of the member is limited. அதாவது நிறுமம் என்பது தன்னார்வமாகவே செயல்படும் ஒரு சங்கமாக இது செயல்படுகிறது. ஓகேவா? அதாவது வாலண்டரியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்சன் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குறைந்த அளவில் ஷேர்ஸ் என்ன பண்ணுறேன், இந்த கம்பெனியில் நான் வந்து முதலீடு பண்ணுறேன். அப்போ முதலீடு பண்ணும்போது நான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு மெம்பராக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கு சம் அமௌண்ட் கொடுக்கணும். சம் அமௌண்ட்னா அது ஷேராக கூட கொடுக்கலாம். அதாவது நான் 100 ஷேர் கொடுக்குறேன், 200 ஷேர் கொடுக்குறேன், அந்த மாதிரி வந்து இந்த நிறுவனத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து தானாகவே முன் வந்து இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிடுறாங்க. இது ஒரு தனி சட்டப்பூர்வமான நிறுவனமாக கருதப்படுகிறது.
இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது மற்றும் உறுப்பினர்களுடைய பொறுப்பு வந்து வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பொறுப்புடைமையாக நடந்து கொள்வார்கள் என்பது தான் இந்த நிறுவனத்தினுடைய பங்கை வகிக்கிறது. இதில் வந்து அளவுக்கு மீறின நபர்கள் மெம்பராக சேரலாம். இதுக்கு வந்து நோ லிமிட்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கஸ்டமரை வந்து ஈடுபடுத்தி கொள்ளலாம் இந்த கம்பெனியில். ஓகேங்களா? அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கம்பெனி. இதோடைய கேரக்டர்ஸ் என்ன, அதோடைய பண்புகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலண்டரி அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாலண்டரி அசோசியேஷனில் எ கம்பெனி இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் எ பர்சன். நோ லா கேன் கம்பல் பர்சன் டு ஃபார்ம் எ கம்பெனி. அதாவது ஒரு நிறுவனம் என்பது தன்னார்வமாகவே தானாகவே முன்வந்து ஒரு நபராக சேரக்கூடிய சங்கமாக திகழ்கிறது. எந்த ஒரு சட்டமும் எவரையும் நிறுவனத்தை தோற்றுவிக்க கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டத்தினால என்ன பண்ணுறாங்க, நோ லா கேன் கம்பல் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பல் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கம்பெனியுடைய அக்கௌண்டன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜேர்னல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது ஜேர்னல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் தேரி இங்கே படிச்சிங்கன்னா எப்படி வந்து நம்ம சமூக போடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது செப்பரேட் லீகல் என்டிட்டி, தனிச்சட்ட உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தனிச்சட்ட உருவம்னா, கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா செயற்கை நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை நபர். இட் ஹேஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி வித் is separate and distinct from its member. அதாவது ஒரு தனி சட்டபூர்வமான ஒரு அமைப்பாகவும் இது அதன் உறுப்பினர்களிடமிருந்து தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. தனி சட்டத்தை இதுக்கு வந்து உருவாக்குறாங்க, இது தனியாக வந்து செயல்படும், அவ்வளோதான். காமன் சீல் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனியில் அரசாங்கம் வந்து காமன் சீல், அது வந்து காமன் சீல் இருந்தால் மட்டுமே எல்லாத்துக்குமே அங்கீகரிக்கப்படும். ஓகேங்களா? அப்போ காமன் சீல் இல்லாமல் எந்த ஒரு தொழில் நிறுவனத்திலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் காமன் சீல் இல்லைன்னா உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது காமன் சீல்னா பொதுவான ஒரு முத்திரை, அதை அரசாங்கம் வந்து முத்திரையிடும். அந்த முத்திரையை வந்து பதிவு செய்யணும். நான் இந்த கம்பெனியை வச்சுருக்கேன், இந்த கம்பெனி ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் நான் வந்து காமன் சீல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்த காமன் சீலை வந்து பதிவு பண்ணணும். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லோனு எதனா கம்பெனிலேருந்து இல்லை எதனா லோன் வாங்கணும், கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து காமன் சீல் மூலயமா வந்து லோன் வாங்கிக்கலாம், அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து காமன் சீலாக நம்ம சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்சுவல் சக்சஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்சுவல் சக்சஷன். A company continues forever. Its continuity is not affected by the changes in its members. It can be put off only by law. இது எந்த ஒரு நபரையும் தனிப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய பெயர்களையும் வந்து இது என்ன பண்ணுறது, சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து தொடர்ச்சியாக இயங்கக்கூடியது தான். அதனுடைய உறுப்பினர்கள் மாறினாலும் சரி, ஆனால் தொடர்ச்சியான பாதிக்கப்படுவதில்லை. இதனுடைய கம்பெனி நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தன் கோ அப்படின்னு இருக்குன்னா, வசந்தன் கோ அப்படின்னு பார்க்கும்போது நேமு மட்டும் இருக்கும், ஆனால் நபர்கள் இல்லைன்னா, அதாவது வசந்தன் கோ உரிமையாளர் இல்லைன்னா கூட, ஆனால் வசந்தன் கோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமு, அந்த ரிஜிஸ்டர்டு, அந்த கம்பெனி இயங்கும். ஓகேவா? அவர் இல்லைனாலும் இந்த கம்பெனி இயங்கும். ஏன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, நீண்ட நாளுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் அதனுடைய நபர்கள் இல்லைனாலும் அதனுடைய பெயர், அப்புறம் அதனுடைய கம்பெனியுடைய ப்ராசஸ் இதெல்லாமே நடந்து தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே வந்து பெர்ஃபெக்சுவல் சக்சஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி. அதாவது பொறுப்பு வந்து வரையறுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க.
the liability of the shareholders of the company is limited to the extent of face value of the shares held by them. அதாவது பங்குதாரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பங்குதாரர்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பங்கு வந்து செலுத்துகிறாங்க. அதனுடைய மதிப்பினுடைய அளவுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுறாங்க, அவங்க பொறுப்புரிமையோடு நடந்து கொள்கிறாங்க. அது இல்லாமல் அந்த பொறுப்பு உறுதின்னு ஒன்று எழுதியிருக்கும். அது பொறுப்பு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வேல்யூ, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து அளிக்கும். அந்த லிமிட்டடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொறுப்பு உறுதியை வந்து வரையறுக்கப்படுவோம். அதுதான் வந்து இங்கே லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் என்னுடைய கம்பெனியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காருன்னா வச்சுங்களேன், ஒரு 100 ஷேர் எனக்கு என் கம்பெனிக்கு கொடுத்துருக்காரு. அப்போது அவர் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புறுதி, ஒரு லைபிலிட்டி ஷீட்டு, ஃபேஸ் வேல்யூ, அது மூலிமா என்ன பண்ணுவோம், நாங்கள் அவருக்கு வந்து செலுத்திடுவோம். ஓகே, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, உங்களுடைய ஷேர்ஸ் கம்பெனி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ஷேர்ஸ் வந்து டபுளாக தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், பொறுப்புறுதி அளிக்கப்படும். அதுதான் வந்து இங்கே லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். இப்போது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்க. நிறுவனம் வந்து எப்படின்னா இதில் சொல்லப்பட்டிருக்காங்க, த ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆர் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் எ ப்ரைவேட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, தனி நிறுவனம் தர பங்குகள் வந்து எளிதாக மாற்றக்கூடியவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பங்கு என்கிட்ட இருக்குது, இன்னொருத்தருக்கு நான் வந்து மாற்றப்படணும், விற்கப்படணும் அப்படின்னா அது நான் இங்கேருந்து ஒருத்தருக்கு விற்றுருவேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. அதுதான் பங்கு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த தியரட்டிக்கல் நீங்கள் படிச்சிங்க, இதுலேயும் நீங்கள் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. எதுனா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து 5 மார்க்கில் வரும். நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு வந்து 5 மார்க் தான். ஓகேங்களா? மேபி நீங்கள் எழுதினாலும் எழுதலாம் இதை, இல்லை நான் சம்மே போடுறோம் அப்படின்னா சம் போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்மு போடுறேன், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்.